ஹை guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் இமேஜும் அதோட எரரும் இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே guys, இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும். என்ட்ரு அடிச்சு ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதில் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிஎஸ்எஸ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு இதில் ஃபஸ்ட்டு இந்த கிஃப் வந்து நான் டவுன்லோட் பண்ணல, இந்த ஜேபிஜி வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். இது ஒரு எரர் வரும், அது பாருங்கள். நம்மளுக்கு ஒன்றுமே காமிக்காது. இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைலுங்கிற ஒரு டேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது சேவ் பண்ணுறேன். இப்போ அதுதான் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்கள், இதான் எழுதியிருக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நிறைய டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஆனால் வரவே இல்லை. இதான் எரர். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஜேபிஜி வந்து போட்டிருக்கோம். இது பார்த்திங்களா, ஐஎம்ஜிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் அது இருக்குது. ஆனால் அது வந்து HTML வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஐஎம்ஜின்னு என்ட்ரு அடிச்சோன்னா அது தன்னா வந்துடும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் ஒரு எரராக இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.